அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கான தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். தர்மம் என்றால் என்ன? அதை பற்றி 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. முதலாவதாக உண்மை சத்தியம் என்ன என்பதை அறிந்து அதனை பற்றி கொள்வது. இரண்டாவது, என் நிலையில் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் தர்மத்தின் வழியில் நின்று நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு பாடமாக அமைத்து காட்டுவது. இதுவே தர்மமாகும். ராமாயணத்தில் 6 காண்டத்தில் ஆரண்ய காண்டத்தில் இலங்கை நகரத்தோட செய்திகள் பற்றி வருது. இலங்கையில் தர்ம வழியில் நின்று வாழ்ந்தவர்கள் சிலரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஹனுமான் சீதை இலங்கையில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வராங்க. அப்போ விபீஷணனோட மாளிகையில் போய் பார்க்கும்போது துளசி மாடம், சங்கு, சக்கரம் இது எல்லாமே பார்த்த ஹனுமான் இது எல்லாமே தர்மத்தோட அடையாளங்கள், அதனால் இங்கே தர்மம் ஒளிந்திருக்கக்கூடும், இவரிடத்தில் தர்மம் ஒளிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி உணர்றாரு. அடுத்து ராவணனோட மாளிகைக்கு போய் அவரோட அறைக்கு பக்கத்தில் இருக்க மண்டோதரியோட அறையில் போய் பார்க்குறாங்க. அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. மண்டோதரி ராவணனோட மனைவி, மிகவும் நல்ல பெண். இவங்க தான் சீதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹனுமான். ஏன்னா அப்பேற்பட்ட கற்பு கரசி மண்டோதரி. அதுக்கப்புறம் இல்லை, இது சீதையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ராமரை பிரிந்த சீதை துயரத்தில் இருக்க முடியுமே தவிர ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால இவங்க சீதை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கம்பர் கூட மண்டோதரியோட சிறப்பை ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ராவணனை கொன்றான் ராமன் அப்படின்னு சொல்லாமல் மண்டோதரியின் கணவனை கொன்றான் ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராவணன் அதர்ம வழியில் பல பெண்களோட வாழ்ந்திருக்காரு. ஆனால் மண்டோதரி தர்மத்துக்கே இலக்கணமாக ஒரே ஒரு கணவனோடு வாழ்ந்த உத்தமி. அதனால மண்டோதரியோட சிறப்பை கம்பர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து திரிசடை விபீஷணனோட மகள். அவங்களும் தர்மத்தோட வழியில் நின்று அசோக வனத்தில் சீதைக்கு தாயாக நிறைய ஆறுதல் மொழிகளை சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்ததுனால தான் சீதையால் அவ்வளோ பெரிய அரக்கர் கூட்டத்துக்கு நடுவில் தன்னம்பிக்கையோட அத்தனை காலங்கள் உயிரை வச்சிருக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது ஹனுமன் இலங்கை நகரத்தை தீப்பற்றி எரிய விட்டுட்டு போனதுக்கப்புறம் ராவணன் மந்திர ஆலோசனை சபையை கூட்டுறாங்க. அங்கே கும்பகர்ணன் உற்ற உறவாக இருந்தாலுமே அண்ணா, நீங்கள் அடுத்தவரோட மனைவியை அபகரித்து இருப்பது தவறு, அதிலும் ராமர் லக்ஷ்மணர் இல்லாத நேரத்தில் அன்னமிட்ட நங்கையரை அபகரித்து இங்கு கொண்டு வைத்திருப்பது அதர்மமே ஆகும். அதனால் நீங்கள் சீதையை விட்டு விடுங்கள், வரப்போகிற போரை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தர்மத்துக்கான நிறைய இலக்கணங்களை ராவணன் கிட்ட எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அதை ராவணன் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. சீதை கூட அசோகவனத்தில் ராவணன் ஒரு முறை சீதையை சந்திக்க வர்றப்ப சீதை கூட கேட்குறாங்க, உனக்கு தர்மத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை போல, அதனால தான் நீ வரிசையாக இத்தனை பாவ காரியங்கள் செய்துக்கிட்டே வர்ற, நீ என்னையை விட்டுரு, உன்னோட கற்பு கரசியான மனைவி மண்டோதரியோட பக்கம் உன்னோட எண்ணத்தை செலுத்து, என்னை விரும்பாதே, தர்மத்தை விரும்பு, அந்த தர்மம் உன்னை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவரை தர்மத்துக்கான இலக்கணங்களை சொல்லி அவரை மாற்ற முடியும் அப்படின்னு சீதை கூட முயற்சி செய்து பார்க்குறாங்க. ஆனால் ராவணன் அதையும் கேட்க தயாராக இல்லை. அப்போ இப்பேற்பட்ட அதர்மம் ஆட்சி புரியக்கூடிய அந்த இலங்கை மாநகரத்தில் தர்மத்தின் வழியில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.